ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி மாருதி ஈகோ ஏர்பேக் டைப்பு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸ்ட்ரா லைட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேனு இதுக்கான லைன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கீ செட்லேருந்து தான் கொடுக்கணும். இது என்ன விஷயம் அப்படின்னா, பேட்டரியிலேருந்து நம்ம டேரெக்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு சுவிட்சு கிடையாது. அது வந்து ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். நம்ம பேட்டரியிலேருந்து டேரெக்டாக லைன் கொடுக்கும்போது என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். என்ன விஷயம்னா, டேரெக்டாக மெயின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம இந்த கீ செட் லைன்லேருந்து தான் கரெக்டாக கொடுக்கணும். இதே கீ செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்ட் லைன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி நம்ம கொடுக்கக்கூடாது எப்போவுமே. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் செட்டுக்கு லைன் வரல. நம்ம ஆண்ட்ராய்ட் செட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து மெல்ட் ஆகிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் தான் நான் பார்க்குறப்போ. இப்போ ஆண்ட்ராய்ட் செட்டோட லைன்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெயின் வந்து டேரெக்டாக அவங்களுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அந்த லைன்லாம் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நான் கீ செட்லேருந்து லைன் கொண்டு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏர்பேக் யூனிட் எல்லாம் இங்கே தான் வரும். இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு லைனும் கொண்டு போகக்கூடாது. இந்த கீ செட்டில் அந்த ப்ளூ கலர் லைனில் தான் உங்களுக்கு கீயை வந்து ஃபஸ்ட்டு கீயில் வந்து உங்களுக்கு மெயின் வரும். எப்பவுமே அந்த ரெட் கலர் ஒயரில் வந்து கொடுக்கக்கூடாது. அது வந்து எனி டைம் லைன் வரும். அந்த ஈகோவில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா லைட்டுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு உள்ளே வச்சுருக்கிற லைட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு ஃபியூஸ் வந்து கொடுத்துட்டேன். காமனாகவே ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம்னா அங்கே ஃபியூஸ் தான் கட் ஆகும். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் டேரெக்டாக தான் மெயின் இருந்தது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்ட்ரா லைட் மாட்டியிருந்தாங்க. அதுக்குமே டேரெக்டாக லைன் இருந்துச்சு. அப்புறம் ஃபோர்க் லாம்புக்கும் எக்ஸ்ட்ரா தான் அவங்க டேரெக்டாகவே லைன் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கு வந்து ஃபீஸ் போட்டு கீ செட்லேருந்து லைன் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா லைன் இருந்ததெல்லாம் சரி பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈகோவில் இப்போ நான் அந்த ஒயரிங் கம்ப்ளைண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.